Hi, hello, welcome to Maxima channel 12 CBSE Mathematics second chapter Inverse Trigonometry பார்க்க போகிறோம். ஸோ இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியில் இன்ட்ரடக்ஷன் என்னென்ன ஃபார்முலாஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுற போகிறோம் அது பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1 to 5 பார்க்கலாம். ஸோ இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி எப்போ எக்ஸிட் ஆகும்னா இந்த ஃபங்க்ஷன் ஃபஸ்ட் சாப்டரில் பார்த்துருக்கோம் இல்லையா, ஃபங்க்ஷன் வந்து பைஜெக்டிவாக 1-to-1 on-to-1 இருந்தால் மட்டும்தான் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி எக்ஸிட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போது அதோட டொமைனும் ரேஞ்சும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ y = sin inverse x எந்த டொமைனில் எந்த ரேஞ்சில் 1-to-1 நிறைய வாஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, உங்களுக்கு கிராஃப் தெரியும். அதில் எதில் வந்து 1-to-1 on-to இருக்கோ அந்த இடத்துல தான் வந்து இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம பர்டிகுலர் டொமைன் அண்ட் ரேஞ்ச் மட்டும்தான் எடுத்துருக்கோம், நிறைய இடத்துல இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி. ஓகேவா? சைனு, காசு, டேனு, காட்டு, சீக்கண்ட், கொசிக்கண்ட் இன்வெர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளால் கொஸ்டினை அட்டன் பண்ண முடியும். ஸோ இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியிலேருந்து உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் 5 மார்க் தான் வரும். ஆனால் இது எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கால்குலஸில் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த ப்ராப்பர்ட்டிஸும் நீங்கள் கண்டிப்பாக படித்து ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்லாமே நீங்கள் எக்ஸசைஸில் சம போடும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இதை நீங்கள் வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, புக்லேயே இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் போடும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருப்பீங்க, நல்லா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இல்லைனாலும் இது இப்போ நல்லா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு சைன் தீட்டாவோட வேல்யூ தெரிஞ்சாவே உங்களுக்கு போதும், மீது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சைன் தீட்டா போட்டிங்கன்னா அது அப்படியே ரிவர்ஸில் போட்டால் காஸ் தீட்டா, சைன் பை காஸ் தான் என்னது டேன் தீட்டா, கொசிக்கன் தீட்டானா 1/sin தீட்டா, சீக்கன் தீட்டானா 1/cos தீட்டா, காட் தீட்டானா 1/tan தீட்டா. ஸோ சைன் தீட்டா மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், மீதியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூனா ரேஞ்ச். ஓகேவா? ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/2. ஸோ இப்போ நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தோம் இல்லையா, சைனுக்குள்ளே மைனஸ் வந்துச்சுன்னா அந்த மைனஸ் என்ன ஆகிடும், வெளியில் வந்துடும். ஓகேவா? சைன் இன்வர்ஸ் ஆஃப் -x = -sin inverse x. இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிருந்தால் சம் ரொம்பவே ஈஸி. ப்ராப்பர்ட்டி தெரிலன்னா உங்களுக்கு டஃப்பாக இருக்கும். ஸோ லெட் y = sin inverse of -1/2. சைன் வந்து இந்த பக்கம் வரும்போது இன்வெர்ஸ் கேன்சலாக என்ன ஆகிடும், sin y ஆகிடும். sin y = -1/2. ஸோ சைனோட எந்த டிகிரிக்கு 1/2 வேல்யூ வருதுன்னா அதுக்கு உங்களுக்கு அந்த டேபிள் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ sin 30 தான் என்னது 1/2. ஸோ அப்போ -π/6. இப்போ அது அந்த ரேஞ்சில் இருக்கான்னு பார்க்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சைனோட ரேஞ்சு, சைன் இன்வெர்ஸோட ரேஞ்சில் வந்து -90 to 90. ஸோ அப்போ -180/6னா 30 எங்கே வருதுன்னு பாருங்கள், அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. அப்போ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டுன்னு அர்த்தம். ஓகேவா? என்ன பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அதை ஒய்ன்னு எடுத்துக்கோங்க, இன்வெர்ஸ் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போங்க, எந்த டிகிரிக்கு இந்த ஆன்சர் வருதுன்னு பாருங்கள், அவ்வளோதான். ஸோ செகண்ட் ஒன், cos inverse of √3/2. பார்த்தோன்னே நீங்கள் ஆன்சர் சொல்லலாம். இங்கே காசில் பாருங்கள், √3/2 எங்கே இருக்குது, 30. 30னா என்னது π/6 ப்ளஸ் தான் இருக்குது, அதனால் ப்ராப்ளம் இல்லை. π/6 காசோட ரேஞ்ச் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, 0 to π. ஸோ அதுக்குள்ளே தான் வருது. அப்போ நம்ம கண்டுபிடிச்சது ஆன்சர் ரைட். ஸோ = π/6. ஸோ ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் கொசிக்கண்ட் இன்வெர்ஸ் 2. கொசிக்கண்ட்டுக்கு பாருங்கள், 2 எங்கே இருக்குது பார்த்துட்டிங்க இல்லையா, 2 என்னது 30, அதே π/6. சப்போஸ் கொசிக்கண்ட்லாம் என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணலாம், சைன் தீட்டா. கொசிக்கண்ட்டுக்கோட ரெசிப்ரோக்கல் 1/sin தீட்டா தான் என்னது கொசிக்கண்ட். அப்போது சைன் தீட்டா வேல்யூவை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொசிக்கண்ட் கிடச்சிடும். ஸோ அது இதோட ரேஞ்சு ஞாபகம் வச்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். நீங்கள் அதை மென்ஷன் பண்ணணும், ஓப்பன் ப்ராக்கெட்டாக க்ளோஸ் ப்ராக்கெட்டாக அதையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஓகேவா? பிரின்சிபல் வேல்யூ இஸ் π/6. ஸோ tan inverse of -√3. ஸோ -√3. ஸோ மைனஸ் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், √3னா நம்ம இங்கே பார்த்துலாம், டேனுக்கு √3 இங்கே வருது 60. ஸோ மைனஸ் வரும்போது என்ன ஆகிடும், மைனஸ் வெளியில் வந்துடுது. ஓகேவா? அப்போது -π/3.
அதோட டேனோட ரேஞ்ச் பாருங்கள். ஓப்பன் இன்டர்வல் க்ளோஸ்ட் இன்டர்வல் நீங்கள் கவனிக்கணும். ஓப்பன் இன்டர்வல்னால் இது ரெண்டும் இன்க்ளூடட் கிடையாது, க்ளோஸ்ட் இன்டர்வல்னால் இன்க்ளூடட், அதான் டிஃப்ரென்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின், காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் -1/2. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஈஸியாக போட்டோம். இப்போ காஸ் இன்வெர்ஸ் -1/2னா அதுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் நீங்கள் எப்படி எதெல்லாம் பை மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் எக்ஸ், பை மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் எக்ஸ். ஸோ அப்போது 1/2 எங்கே வருதுன்னு பாருங்கள். 1/2 60யா, அப்போது பை மைனஸ் π/3 என்னது 2π/3 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கா, இருக்குது. அப்போ ஆன்சர் நமக்கு கரெக்ட். ஓகேவா? தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.